நீட் விலக்கு சட்டத்திற்கு அனுமதி மறுத்தது ஒரு கருப்பு அத்தியாயம். நீட் விலக்கு சட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதலை மறுத்துள்ளது என்றும் பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் வருகிற 9ஆம் தேதி நடைபெறும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மக்களை ஏமாற்றவே நீட் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம். இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு நடத்தும் நாடகம்தான் இது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம். அகமதாபாத், கோல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் இஸ்லாமியர்கள் கடும் எதிர்ப்பு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக செங்கல்பட்டு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் போராட்டம். மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் போராட்டம். சென்னை பனையூரில் என் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது காங்கிரஸ். இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிராக பாகுபாடு காட்டப்படுவதாக முகமது ஜாவத் எம்பி புகார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை தமிழக பாஜக வரவேற்பதாக அண்ணாமலை பேட்டி. மசோதா இஸ்லாமியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாகவும் பெருமிதம். வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை திமுகவினர் சுரண்டி வருமானம் ஈட்டுவதாக அண்ணாமலை அதிரடி குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரியத்தை முறையாக பராமரித்தால் ஆண்டுதோறும் 10,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும் பேச்சு. கச்சத்தீவு மீட்கப்படுவதே மீனவர்கள் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. இடைக்கால தீர்வாக கச்சத்தீவை 99 வருடங்களுக்கு குத்தகை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கச்சத்தீவு கைவிட்டு போக காரணம் ஆட்சி அதிகார பசி கொண்ட திமுக தான் என விஜய் காட்டம். கச்சத்தீவு விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் தற்போது தனித்தீர்மானம் என்ற கண் துடைப்பு நாடகம் ஏன் என்றும் அடுக்கடுக்காய் கேள்வி. கச்சத்தீவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயண திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும். இலங்கை செல்லும் பிரதமருக்கு விஜய் கோரிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் விடுதலை. பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்ல இருக்கும் நிலையில் முன்கூட்டியே விடுவிப்பு. சுங்கச்சாவடி கட்டண உயர்வை கண்டித்து ராணிப்பேட்டையில் புரட்சி பாரதம் கட்சியினர் போராட்டம். அனுமதியின்றி போராடியவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் தள்ளுமுள்ளு. கேரள மாநிலம் மூணாறில் காரின் கதவில் அமர்ந்து சுற்றுலா பயணி ஆபத்தான பயணம். வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை.
கிழக்கு காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல், பாலஸ்தீனியர்கள் 23 பேர் படுகொலை. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடித்திருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.